உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் பாரதி மயில் வாகனம். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் தேசியவாதியாக தன்னை காட்டுவதற்கு முயற்சிக்கும் சாணக்கியன், சாடும் கஜேந்திரன். மீண்டும் தொடங்கிய வரிசை, மக்களிடம் மன்னிப்பு கோரும் அமைச்சர். வாழ்வெட்டில் முடிந்த அரசியல் உரையாடல், அருர உறுப்பினர் மருத்துவமனையில். ஆஸ்திரேலியாவில் உயிரை மாய்த்த தமிழ் புகலிட கோரிக்கையாளர் உருக வைக்கும் காரணம். உச்சத்தை தொட்ட இஞ்சியின் விலை. கனடாவில் இருந்து 70,000 புலம்பெயர்ந்தோர் நாடு கடத்தப்படும் அபாயம். வெடித்தது ஆர்ப்பாட்டம். சுவிஸில் பேருந்தில் குழந்தைகளை தரையில் அமர வைத்த ஆசிரியர். இனி விரிவான செய்திகள். அரசாங்கத்தை விமர்சிப்பதனூடாக சாணக்கியன் எம்பி தன்னை தமிழ் தேசியவாதியாக காட்டுவதற்கு முற்படுகிறார் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், ஜனாதிபதி தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை தமிழ் தேசிய கூட்டமைப்புதான் தீர்மானிக்கும் என்பதை சாணக்கியன் எம்பி அடிக்கடி கூறி வருகிறார். இவர்கள் இந்தியாவின் முகவர்கள் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இந்திய மேற்கு தரப்பு எந்த முகவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்கிறதோ அந்த முகவருக்கு வெளிப்படையான அறிவித்தலை செய்வார்கள். தமிழ் மக்கள் அந்த மனநிலையில் இல்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு வகையில் பொது வேட்பாளரை ஆதரிப்பது தொடர்பில் இறுதி நேரத்தில் எடுத்து முடிவுகளை மாற்றக்கூடியவர்கள். தங்களுக்கு ஒரு நிலைப்பாடு கிடையாது. சாணக்கியன் மும்மொழிகளிலும் சரளமாக பேசக்கூடியவர். இவ்வாறு பேசுகின்ற அவர் நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்திற்கு ஆதரவாக பேசுகின்றாரா அல்லது எதிராக பேசுகின்றாரா என்பது குறித்து மக்களால் பிரிந்துணர முடியாதுள்ளது. எப்பொழுதும் அரசாங்கத்திற்கு எதிராக பேசுவாரே தவிர ஒருபோதும் அரசுக்கு எதிராக அவர் பேசுவது கிடையாது என்றும் அவர் கூறியுள்ளார். இலங்கையில் கடவுச்சீட்டு விவகாரம் தொடர்பில் அரசாங்கத்தின் பிரதிநிதி என்ற ரீதியில் மக்களிடம் மன்னிப்பு கோருகிறேன் என்று வெளிவிவகார அமைச்சர் அலிஸ் அப்ரித் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் அக்டோபர் 16ஆம் தேதியே கடவுச்சீட்டு புத்தகங்கள் கிடைக்கப்பெறும் என்றும் வெளிவிவகார அமைச்சர் அலிஸ் அப்ரித் தெரிவித்துள்ளார். இன்று முதல் தினமும் 1000 கடவுச்சீட்டுகளை முன்னுரிமை அடிப்படையில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குடிவரவு குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. பத்திரமுல்லையில் அமைத்துள்ள குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் பிரதான அலுவலகத்திற்கு அருகில் கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் பெரும்பாலானோர் நேற்றிரவை அதே இடத்தில் கழித்தமை குறிப்பிடத்தக்கது. பல நாட்களாக இப்படியே தங்கியிருக்கும் மக்களுக்கு டோக்கன் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குடிவரவு திணைக்களம் வசமிருக்கும் வெற்றி கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கை மட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் குடிவரவு திணைக்களத்தின் பிரதான அலுவலகத்திற்கு முன்பாக இவ்வாறு வரிசை உருவானது. இவ்வாறானதொரு பின்னணியிலேயே புதிய இலத்திரனியல் கடவுச்சீட்டு அறிமுகம் செய்யப்படும் வரை அக்டோபர் மாதம் வரை நீடிப்பதால் அத்தியாவசிய காரணங்களுக்காக மாத்திரம் கடவுச்சீட்டிற்கு விண்ணப்பிக்குமாறு திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. எனினும் குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் பிரதான அலுவலகத்தில் இன்று காலை அதிகமானோர் வருகை தந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அனுரவின் கட்சி உறுப்பினர் ஒருவரை வாளால் தாக்கியதாக கூறப்படும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆதரவாளர் ஒருவரை மினுவாங்குடை போலீசார் கைது செய்துள்ளனர். குறித்த நபர் 88-89 பயங்கரவாத காலகட்டம் பற்றி பேசிய விவாதம் உச்சமடைந்த போது கைகலப்பாகி அது மோதலாக மாறியுள்ளது. இந்த சம்பவத்தில் தேசிய மக்கள் சக்தி ஆதரவாளர் வாழ்வெட்டு காயங்களுடன் மினுவாங்குடை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இவர்கள் இருவரும் அண்டை வீட்டார் என்பதால் அரசியல் உரையாடல் மோதலாக மாறியுள்ளது. இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மினுவாங்குட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஆஸ்திரேலியாவில் இலங்கை சேர்ந்த தமிழ் புகலிட கோரிக்கையாளர் ஒருவர் தனக்குத்தானே தீமூட்டி தற்கொலை செய்து கொண்டுள்ளார். புத்தளத்தை சேர்ந்த நபரே இவ்வாறு உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அவர் மெல்பர்ன் நகரின் மேற்கு புறநகர் பகுதியில் அமைந்துள்ள சன்சைன் என்ற இடத்தில் வசித்துள்ளார். கடந்த 2013ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்தியாவிலிருந்து படகு மூலம் ஆஸ்திரேலியாவிற்கு வந்து புகலிடம் கோரியுள்ளார். எனினும் அவருக்கு தற்காலிகமாக தங்குவதற்கு பிரிட்ஜிங் விசா வழங்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறான நிலையில் அவர் மன அழுத்தத்தில் இருந்ததாகவும் தனக்குத்தானே எரியூற்றிக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இலங்கை சேர்ந்த தமிழ் புகலிட கோரிக்கையாளர் தற்கொலை செய்து கொண்டுள்ள நிலையில் ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் புகலிட கொள்கையே அவரின் மரணத்திற்கு காரணம் என்று தமிழ் அகதிகள் பேரவை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தமிழ் அகதிகள் பேரவை மேலும் கூறியுள்ளதாவது:
தன்னைத்தானே தீக்கிரியாகிக் கொண்டு இளைஞன் உயிரிழந்துள்ளார். 23 வயதையான குறித்த இளைஞனை ஆஸ்திரேலிய அரசாங்கமும் அரசாங்கத்தின் அகதிகள் மீதான மோசமான கொள்கைகளுமே படுகொலை செய்துள்ளது. குறித்த இளைஞனின் மரணப்படுக்கையின் கடைசி நொடிகளில் அவரோடு கூட இருந்த ரதி என்பவர் கூறியது இதுதான். பல எதிர்கால கனவுகளோடும் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற லட்சியத்தோடும் வாழ்ந்த 23 வயதான இளைஞன் மெனோ உள்நாட்டு போரில் பாதுகாப்பு தேடி வந்த ஒரு இளைஞனை இந்த நாட்டின் மனிதத்தன்மையற்ற அகதிகளுக்கு விரோதமான போக்கு, அதன் மூலம் அவன் சந்தித்த தனிப்பட்ட சமூக பிரச்சினைகள் வாழ்வின் மீதான நம்பிக்கையை இழக்க செய்ததோடு இனி வாழ்வதை வீணென்று இத்தகைய பாரதூரமான முடிவை எடுக்கச் செய்துள்ளது என்று கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இஞ்சியின் விலை மீண்டும் உயர்வடைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். சந்தையில் இஞ்சியின் விலை 3200 உயர்வடைந்துள்ளது. விவசாயிகள் விதை இஞ்சியை விற்பனை செய்வதன் மூலம் விரைவான லாபம் ஈட்டுவதாகவும் வியாபாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். ஆனால் மருத்துவ குணம் கொண்ட இஞ்சி அல்லது உள்ளூர் இஞ்சிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் வியாபாரிகள் கூறுகின்றனர். அண்மை காலமாக பெய்த கனமழையினால் பயிர்கள் நாசமடைந்து தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் விலையை கட்டுப்படுத்தும் வகையில் 3000 மெட்ரிக் டன் இஞ்சியை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அண்மையில் அனுமதி வழங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. செப்டம்பர் மாதம் முதல் குறைந்த ஊதிய தற்காலிக பணியாளர்கள் மற்றும் நிரந்தர குடியிருப்பு அனுமதி பெறுவோரின் எண்ணிக்கையை குறைக்க திட்டமிட்டுள்ளதாக கனடா பிரதமர் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் கல்வி அனுமதிகளையும் குறைக்க திட்டமிட்டுள்ளது கனடா அரசு. மேலும் 70,000 மாணவர்கள் நாடு கடத்தப்படும் அபாயமும் உருவாகியுள்ளது. ஆகவே கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் முடிவை எதிர்த்து கனடா முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் பேரணிகளில் சர்வதேச மாணவர்கள் இறங்கியுள்ளனர். முன்னர் பிரிட்ஸ் எட்வர்ட் தீவில் மட்டும் மாணவர்களின் ஆர்ப்பாட்டம் நிகழ்ந்த நிலையில் தற்போது ஒன்டாரியோ, மனிதோபா மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியா உட்பட பல மாகாணங்களில் பேரணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. வீட்டை அடமானம் வைத்து கடனும் வாங்கி கனடாவிற்கு வந்து கல்வி கற்று பணி செய்து வரிகளும் செலுத்தியும் தற்போது நாடு கடத்தப்படும் நிலைக்கு உள்ளாகியுள்ளனர் புலம்பெயர்ந்தோர் பலர் என்பது குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்து பெர்னில் முன்பள்ளி ஆசிரியர் ஒருவர் குழந்தைகளை பேருந்தின் தரையில் அமர வைத்தமை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பேருந்தில் பாதி ஆசனங்களில் வெறுமையாக இருந்த போதும் குழந்தைகள் தரையில் அமர்ந்து பயணித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ் தேசியவாதியாக தன்னை காட்டுவதற்கு முயற்சிக்கும் சாணக்கியன், சாடும் கஜேந்திரன். மீண்டும் தொடங்கிய வரிசை, மக்களிடம் மன்னிப்பு கோரும் அமைச்சர். வாழ்வெட்டில் முடிந்த அரசியல் உரையாடல், அரூர உறுப்பினர் மருத்துவமனையில். ஆஸ்திரேலியாவில் உயிரை மாய்த்த தமிழ் புகலிட கோரிக்கையாளர் உருக வைக்கும் காரணம். உச்சத்தை தொட்ட இஞ்சியின் விலை. கனடாவில் இருந்து 70,000 புலம்பெயர்ந்தோர் நாடு கடத்தப்படும் அபாயம். வெடித்தது ஆர்ப்பாட்டம். சுவிஸில் பேருந்தில் குழந்தைகளை தரையில் அமர வைத்த ஆசிரியர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.